ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையிட பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்குமே நம்மளை அடிமைத்தனத்தில் இருக்க விரும்ப மாட்டார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் குறைவில் இருக்க விரும்ப மாட்டார். வியாதியில் இருப்பதற்கு விரும்ப மாட்டார். அது மாத்திரமல்ல, கஷ்டத்திலும் வறுமையிலும் நம்மளை இருக்க ஆண்டவர் விரும்புவாரா? விரும்பவே மாட்டார். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கிற பொழுது ஒரு நாள் என்ன செய்யறதில்லை, வெட்கப்பட்டு போவதே கிடையாது. பரிசுத்த வேதத்திலே அழகாய் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்யாது, ஒரு குறைவும் ஏற்படாது. அல்லேலூயா. 1 2 அல்ல, கிட்டத்தட்ட 400 வருஷம். ஒரு தலைமுறைக்கு 100 வயது வைத்தா கூட எத்தனை தலைமுறை அடிமையா இருந்திருக்கிறாங்க? 4 தலைமுறைகள் எகிப்து தேசத்துல அடிமையாக இருந்திருக்கிறாங்க. 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த பொழுது அவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? நம்ம அவ்வளவுதான். அவங்க தாத்தாவை யோசித்து பார்த்திருப்பாங்க, தாத்தாவுடைய முன்னோர்களை நினைச்சு பார்த்திருப்பாங்க. ஐயோ, அவர்களெல்லாம் இந்த தேசத்துல வந்து மாண்டு போனார்கள், புறப்பட முடியவில்லை, சுதந்திர தேசத்திற்கு, சொந்த பூமிக்கு, விடுதலையான தேசத்திற்கு போக முடியலை என்று ஒவ்வொரு சந்ததியை நினைத்து 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 பார்த்து இந்த 4வது ஜெனரேஷனும் கூட என்ன நினைச்சிருப்பாங்க? நம்ம வாழ்க்கையும் அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையும் நம்ம அப்பாவை போல தாத்தாவை போலதான், இந்த எகிப்துல நம்ம இப்படியே அடிமையாக இருந்துதான் சாக போறோம், நம்ம வாழ்க்கை எகிப்தோட முடிஞ்சிடும், அடிமைத்தனத்தோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் என்று அவர்கள் நினைக்கிற அந்த சூழ்நிலையில 400வது வருஷம் முடிகிற பொழுது என் ஆண்டவர் அந்த மக்களை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் 400 வருஷம் ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க? கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. 1 அல்ல 2 அல்ல, 400 வருஷம் ஆண்டவரே எங்களை எப்படியாவது இந்த எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்ய, விடுதலை ஆக்குங்க, இந்த அடிமை தேசத்திலிருந்து, இந்த அடிமை கிணத்திலிருந்து, இந்த கொடுமையான வாழ்க்கையிலிருந்து, இந்த கொடுமையான சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது எங்களை விடுதலை ஆக்குங்க என்று சொல்லி 400 வருஷம் கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள், புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். பல தலைமுறை மரித்து போனார்கள். ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளை நியமித்து வைத்திருந்தார். அவருடைய வார்த்தை 400 ஆண்டுகள் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்ன பொழுது 400 வருஷம் ஒரு ஜனங்கள் எகிப்தில் என்ன செய்வாங்க, அடிமையாய் இருப்பார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க? எகிப்தில் 400 ஆண்டுகள் அடிமையாய் இருந்தார்கள். என் அன்பு தேவச்சனமே, என்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை என்னை பார்த்து புறப்பட வைக்க போகிறேன் என்று. அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வைக்க போகிறாரா? புறப்பட பண்ண போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் புறப்பட வைத்தால் யாராவது தடை செய்ய முடியுமா? கர்த்தர் செய்ய நினைப்பதை ஒருவர் என்ன செய்ய முடியாது, தடை செய்யவே முடியாது. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் உங்கள் விடுதலையை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த தீர்மானித்து விட்டால் உங்கள் சுகத்தை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தீர்க்க ஆயுசோடு வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா எந்த கொள்ளை நோயும் உங்களை காவு கொள்ள முடியாது. ஏன்னா நாம இன்னும் வாழணும்னு அவர் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளை இன்னும் வாழணும் அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார்.
என் பிள்ளைகள் இன்னும் சந்தோஷமாய் வாழும், என் பிள்ளைகள் நோய் நொடி இல்லாமல், கடன் தண்ணி இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், வியாதி இல்லாமல், வேதனை இல்லாமல் வாழ வேண்டும் என்று அவர் தீர்மானித்து விட்டால் அதை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆனால் ஒன்றை நாம் செய்ய வேண்டும். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எந்த காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடணுமா? ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி அபயமிட வேண்டும். அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி அபயமிட வேண்டும், கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த சூழ்நிலையிலே பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, நமக்கு ஒரு நெருக்கடி வருகிறது, நமக்கு ஒரு போராட்டம் வருகிறது என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் நாம் கூப்பிடுகிற நபர் யாராக இருக்கணும்? சொல்லுங்க. இயேசுவாக இருக்க வேண்டும். ஆபத்து காலத்திலே, நெருக்கடி காலத்திலே, பிரச்சனை வருகிற வேளையிலே முதலாவது நம்ம கூப்பிடுகிறது இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். நீதிமொழிகள் 24:10 சொல்லுகிறது. ஞானி சாலமோனுடைய ஸ்தோத்திரம், சங்கீதக்காரன் தாவீதுடைய மகன் சாலமோன் ராஜ்யபாரத்தில் அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் எப்படி இருக்குமா? குறுகினதா இருக்குமா? ஆபத்து காலத்தில் நீங்க எப்படி இருக்க கூடாதா? சோர்ந்து போக கூடாது. நெருக்கடி காலத்திலே, பிரச்சனையின் காலத்திலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் அப்படி சோர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பலன் எப்படிப்பட்டதா இருக்குமா? குறுகியதா இருக்கும். அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அப்ப ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதம் 120:1 தாவீது சொல்லுகிறார். 120ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே தாவீது கூப்பிடுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நெருக்கம் வருகிற வேளையிலே, நீங்க ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி தாவீதை போல் கூப்பிட வேண்டும். மீனின் வயிற்றிலே யோனா இருக்கிறார். கப்பல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. மூழ்கும் அபாயம் வந்தது. மூழ்கும் அபாயம் வருகிற வேளையிலே சூழ்நிலையை புரிந்து கொண்டார் யோனா. இதற்கு காரணம் யார் என்று அறிந்து கொண்டார் யோனா. அந்த காரணத்தை அறிந்தது நிமித்தமாய் கப்பலில் இருந்து அத்தனை பேரிடத்திலே சொல்லுகிறார், என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்கள். அல்லேலூயா. என்னை தூக்கி என்ன செய்யுங்க? சமுத்திரத்தில் போடுங்கள். ஆபத்து வருகிறது. கப்பலில் இருந்த அத்தனை பயணிகளுக்கும் ஆபத்து கிட்டி சேர்கிற வேளையிலே, ஆபத்து வருகிற வேளையிலே அவன் உணர்ந்து கொண்டான், இது கர்த்தரால் ஆன செயல் என்று உணர்ந்தபடியினால், இது நம்முடைய தப்பிதங்களால் ஏற்பட்ட செயல் என்று அறிந்தபடியினால் அவன் எல்லோரிடத்திலும் சொல்லுகிறான், என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்கள். அல்லேலூயா. சமுத்திரத்திலே போடுங்கள் என்றார். அவர்கள் சமுத்திரத்திலே அவனை தூக்கி, யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போடுகிற பொழுது ஆண்டவர் அவனுக்கு பிராணச்சேதம் ஏற்படும்படியாய் சூழ்நிலை உருவாக்கினாரா? இல்லை. ஆண்டவர் அவனுடைய பிராணச்சேதம் வராதபடிக்கு, அவனுக்கு ஆபத்து வராதபடிக்கு அங்கே ஒரு மீனை தயார்படுத்தி வைத்திருந்தார். அங்கே ஒரு திமிங்கலம் ஆயத்தமாயிருந்தது. இவர்கள் தூக்கி சமுத்திரத்திலே போட்டார்கள். மீன் வாயை பிளந்தது. அந்த மீனின் வாய்க்குள்ளே யோனா உள்ளே குதிக்கிறார். அல்லேலூயா. மீனின் வயிற்றிலே ராப்பகலாய் 3 நாள் யோனா மீனின் வயிற்றிலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே,
எந்த சூழ்நிலையில பார்த்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு மீனை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. உலகம் உங்களை விழுங்கி விடாதபடிக்கு உங்களுக்கென்று சமுத்திரத்தின் வாயிலே போட்டால் என் தாசனாகிய யோனா அழித்து விடுவான் என்று அறிந்து மீனின் வாய்க்குள் போட வைத்தார். அல்லேலூயா. அங்கே ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி மீனின் வாயை பிளக்க வைத்து மீனின் வயிற்றுக்குள்ளே கடந்து போகிறார். ஒன்றல்ல இரண்டல்ல இராப்பகலாய் 3 நாள் அங்கே மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து தேவனை நோக்கி அபயப்படுகிறார். 2வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தால் அவன் மீனின் வயிற்றிலிருந்து நான் நெருக்கத்தில் இருந்து என்று சொல்லுகிறான். வாசிமா. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என்னுடைய சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. எங்க இருக்கிறாரு? பாதாளத்தின் வயிற்றில். பாருங்க, எங்க நெருக்கத்திலிருந்து தான் அவர் கூப்பிட்டார். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் ஐயோ என் பிராண சேதம் என்னால் தாங்க முடியவில்லை. யோனா மீனின் வயிற்றிலே பாதாளத்தின் சூழ்நிலையிலே 3 நாள் இருந்ததற்கு ஒரு அடையாளம் அது. அதில் ஒரு நோக்கம் இருந்தது. தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. தேவன் நினைத்தால் அன்றைக்கு யோனா தன் பிழையை உணர்ந்த உடனே சமுத்திரத்தை சரி பண்ணிட்டு அந்த கப்பலை மறுபடியும் போக விட்டிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் ஒரு முன் அடையாளத்தை அங்கு வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் பூமியின் வயிற்றில் பூமியின் கருவறையில் 3 நாள் இருக்க வேண்டும் என்பதற்காக அடையாளமாக ஆண்டவர் மீனின் வயிற்றிலே யோனாவை இருப்பதற்கு கட்டளையிட்டார். அடையாளத்திற்காக. அல்லேலூயா. தேவன் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். அல்லேலூயா. ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எதை அனுமதித்தாலும் ஆண்டவர் ஒரு திட்டம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. சோ தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தெய்வம். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடப்பது கிடையாது. அப்ப நம்ம ஆபத்துல யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக சங்கரங்கோயில் பக்கத்துல ஒரு கிராமத்திற்கு அழைக்கப்பட்டேன். ஒரு சகோதரி என்னை அழைத்து சென்றார்கள். அப்போ அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால என்னை அழைத்தார்கள். அழைத்து சென்ற பொழுது நான் அந்த சகோதரிக்காக நான் செபிக்க கடந்து சென்றிருந்தேன். அப்பொழுது நாங்கள் அங்கே கடந்து அவங்க வீட்டில் ஒரு உபவாசம் போட்டு செபித்து கடந்து வந்தோம். ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்கள் மறுமாதமே கர்ப்பம் தரித்தார்கள். கர்ப்பம் தரித்த உடனே அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் தாங்காம அவங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி பக்கத்து கிராமத்தில் இருக்கிறார். அவங்களையும் அறிமுகப்படுத்தி அந்த சகோதரிக்கும் எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கிய வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். சரி என்று சொல்லி மறுமாதம் அதே சகோதரி வீட்டுக்கு மறுபடியும் அந்த சகோதரி வீட்டிற்கு போயிருந்தேன். அந்த சகோதரி வீட்டிலேயும் நாங்கள் போய் ஒரு நாள் உபவாசம் போட்டு செபித்து உபவாச கூட்டம் நடத்திட்டு வந்தேன். ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உனக்கு ஆண்டவர் நிச்சயமா ஒரு நல்ல அற்புதமான குழந்தைகளை கத்த தருவார், நீ சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிக்கு வைத்து கடந்து வந்தோம். தொடர்ந்து என் கூட அடிக்கடி போன்ல ஜோம் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், நான் தொடர்ந்து உங்க ஊருக்கு அடிக்கடி வந்துட்டு போக முடியாது, தூரமா இருக்கிறதுனால நான் நிறைய வெளியில ஊழியத்துக்கு போறதுனால அடிக்கடி வர முடியாது, நீங்க போன்ல தொடர்பு கொண்டு போங்க. நான் ஒரு முறை வந்து ஜோம் பண்ணிட்டேன், இனிமே போன்ல ஜோம் பண்ணிக்கிறோம், நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவரை மட்டும் விட்டுறாதங்க, ஏசப்பாவை மட்டும் என்ன செஞ்சிடாதங்க, விட்டுறாதங்க. நிச்சயமாய் அவரால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்க அவர்களுக்காக அந்த சகோதரிக்காக நான் செபித்து கொண்டு கடந்து வந்தேன்.
பாருங்க, இன்னைக்கு காலையில நான் பள்ளிக்கோட்டையில் இருக்கிற அருமையான சகோதரி மரியாள் சகோதரிக்கு போன் பண்ணேன். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பின்பு லீவியான ஒரு சகோதரிக்காக அவர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவங்களுக்கு போன் அடிச்ச, போன் எடுக்கல. அதே பேர்ல வேற ஏதாவது பேரை பதிஞ்சு வச்சிருக்கோமா, வேற நம்பர் சொல்லி லீவியால் என்ற பெயரை எடுத்து மறுபடியும் அடிச்சேன். அது எங்க போயிட்டு தெரியுமா? எந்த குழந்தை இல்லை என்ற ஒரு சகோதரிக்கு செபித்து கடந்து வந்தேனோ அந்த சகோதரிக்கு 5 வருஷத்துக்கு பின்னாடி இப்ப இன்னைக்கு போன் பண்ண காலையில போயிட்டு அவங்க கணவர் எடுத்தார். 5 வருஷம் கழிச்சு நான் அடிச்சத அவர் எடுத்துட்டு, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, நீங்க பாளையங்கோட்டையில ஜேம்ஸ் பாஸ்டர் பேசுறீங்க, நாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. என்ன விஷயம்? என்ன, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளைய ஆண்டவர் தந்திருக்கிறார் ஐயா. 2 ஆம்பளை குழந்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறாரு. அதனால உங்களை ஒரு நாள் நாங்க மறக்க மாட்டேன் அப்படின்னா. நான் கூட யோசித்தேன், 5 வருஷம் கழிச்சு நம்ம அடிக்கும், நம்மளை யாருன்னு கேட்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் கேட்டார், சொல்ல எடுத்த உடனே, பாஸ்டர் ஜேம்ஸ் பாஸ்டர் பாளையங்கோட்டையில இருந்து பேசுறீங்க, எப்படியா தெரியும் அப்படின்னு. இல்ல, மறக்க முடியுமா உங்களை? மறக்கவே முடியாதையா. எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணிட்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போன்ல ஜெபம் பண்ணி எங்களை தைரியப்படுத்தினீங்க. கவலைப்படாதுங்க, உங்களுக்கு கர்த்தர் குழந்தை கற்பத்தை கனியை தந்துட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னீங்க பாஸ்டர், அதை நான் இப்பவும் மறக்கல. என் வீட்டுல வந்து உபாச கூட்டம் முடிச்சுட்டு என் கையை கொடுத்து கை கொடுத்து சொன்னீங்க, பிள்ளை உனக்கு ஆம்பளை பிள்ளையா பிறக்குன்னு சொன்னீங்க பாருங்க. அதே போல ஆண்டவர் எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைய கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். தெய்வம் 5 வருஷம் ஆனாலும் சரி அந்த சாட்சியை கேட்க வைத்தாரு. பார்த்தீங்களா, எத்தனை சந்தோஷம். ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கிற பொழுது அவர் விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால கூடாது ஒன்றுமே அல்ல. உட்கார்ந்து இருக்கிறார் அருமையான மருமகன் குட்டிராட்டா. எத்தனை செபம் தான் அவரை உட்கார வச்சிருக்கு. மறுமண்டைக்கு நடந்து வந்தது பார்த்தா நான் யாரோ நல்லா பார்த்தேன். உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம மருமகன் நடந்து வராரு. எத்தனை ஆச்சரியம். அவரால் கூடாது உண்டா? கிடையாதுங்க. அவரால் முடியாத ஒண்ணு இல்லை. போன தடவை யாரோ ஒரு உதவியில வாகனத்துல வந்து விட்டுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு அவரே நடந்து வந்துட்டார். ஒரு வாழ வைக்கும் தெய்வம் நம்ம ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறது. ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை என்ன தெரியுமா? செபிக்கிறது மட்டும் நம்ம வேலை, காரியத்தை வாக்கி செய்யறது அவர் வேலை. அல்லேலூயா. ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்ட காலையில் அந்த செய்தியை கேட்ட உடனே. இப்படி ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் செய்திகளை எல்லாம் நான் பார்க்கிற பொழுது நம்ம ஆண்டவர் எத்தனை அதிசயமானவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவரால் அற்புதம் செய்ய முடியும். அவரால் அதிசயமான காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர்கள். ஆபத்து வருகிற பொழுது, நெருக்கடி வருகிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது நாம கூப்பிடுகிறது யாராக இருக்கணும் அப்படின்னா இயேசுவே கூப்பிடணும். அல்லேலூயா. நம்ம அப்பா இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை தப்பிவிக்கிறதுக்கு, நம்மளை விடுவிப்பதற்கு, நாம கடந்து போவதற்கு ஏதேனும் ஒரு வழியை திறந்து கொடுப்பார். நீங்களும் நானும் இருக்கிற சூழ்நிலையின் பாதைகளை கடந்து போவதற்கு ஒரு வழியை எந்த வகையிலேயாவது கர்த்தர் திறந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், என்னவானாலும் இருக்கட்டும், அதை கடந்து போக தேவன் நிச்சயமாய் உதவி செய்வார். காலம் தாமதித்தா கூட அவர் வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லார். அல்லேலூயா. காலம் தாமதித்தால் அவர் வார்த்தை செய்யாது, போய் சொல்லவே சொல்லார். அல்லேலூயா. தேவன் பெரியவர், ஒரு அற்புதமான தேவனாய் இருக்கிறார். நான் நேற்றைய தினத்தில் அம்பைக்கு கடந்து சென்றிருந்தேன். அம்பாசமுத்திரத்தில் ஒரு வீட்டிற்கு செடிக்க கடந்து சென்றிருந்தேன்.
கடந்த முறை நான் கடந்து சென்றிருந்தேன். மிகவும் வேதனையோடு துக்கத்தோடு இருந்தார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவர்களுக்கு என் ஃபோன் நம்பரை கொடுத்து பேசினார்கள். எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் இங்கே வந்துட்டு போகணுன்னாங்க. நான் கடந்த முறை போயிருந்தேன். மிகவும் வேதனையோடு துக்கத்தோடு கவலைப்பட்டு இருந்தாங்க. அப்போ ஜோ பண்ணிட்டு தைரியப்படுத்திட்டு வந்தேன். பயப்படாதங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஏசப்பா உங்க பிள்ளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. யார் கைவிட்டாலும் உங்க பிள்ளை யார் கைவிட மாட்டார்? இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னார், தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யாரு வேணாலும் நம்மளை கைவிட்டுறாங்க, ஏசப்பா கைவிட மாட்டார். அவர் நமக்கு நல்ல ஒரு டாக்டர். அவர் நமக்கு யாரு? ஒரு நல்ல டாக்டர், ஒரு நல்ல வைத்தியர். அதே போல அவர் நல்ல ஒரு தகப்பனும் கூட, நமக்கு நல்ல ஒரு தாயும் கூட. அல்லேலூயா. எப்படி மோசையோடு பேசினார் தெரியுமா? தன் சிநேகிதத்தில் பேசுகிறது போல முகமுகமாய் பேசினார். ஒரு நல்ல சிநேகிதனுக்கு ஒப்பானவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளை கைவிடுவாராங்க? கைவிடவே மாட்டார். எப்போது அவரை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கும். பிரச்சனைகள், கவலைகள், வருத்தங்கள், கலக்கங்கள் வருகிற நேரமெல்லாம், போராட்டம் வருகிற பொழுதெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருக்க விடாதீங்க. அவர் உங்களை விடுதலையாக்க வரைக்கும் விட்டுறக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்க? சிறைச்சாலையில். எந்த சூழ்நிலையில் இருந்தாங்க? கைகள் கட்டப்பட்டு, கால்கள் கட்டப்பட்டு, தொழுவத்திலே சிறை வைக்கப்பட்ட தொழுமரத்திலே கட்டி வைத்திருந்தார்கள். கைகளையும் கால்களையும் கட்டி வைத்திருந்தார்கள். கைகளையும் கால்களையும் கட்டி வைத்திருந்தார்கள் சிறைச்சாலையில். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? கை கட்டப்பட்ட சூழ்நிலை, கால்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சார்கள் தெரியுமா? வாய் கட்டப்படவில்லை. அல்லேலூயா. என் கைகள் கட்டப்பட்டாலும் சரி, எங்கள் கால்கள் கட்டப்பட்டாலும் சரி, எங்கள் சரீரத்தை செயல்பட விடாதபடிக்கு தொழுவத்திலே கட்டி வைத்திருந்தாலும் சரி, ஆனால் எங்கள் வாய்கள் கட்டப்படவில்லை. ஆதலால் நாங்கள் எந்த சிறைச்சாலையிலும் நாங்கள் கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்தார்கள். சிறை கதவுகள் அசைந்தன. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில நம்ம கட்டப்பட்டாலும் சரி, வாய் நம்ம யாருக்கும் கட்டப்படல, துதித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அடக்கம் இனியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அடக்கம் இனியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஓதி எதிரோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கடானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஓதி எதிரோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கடானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ இது. எழுப்புதலின் நேரமல்லோ இது, நம்முடைய காலமல்லோ. எக்காலம் ஓதி எதிரோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கடானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஓதி எதிரோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு
முடிகிற வரைக்கும் நமக்கு புறப்பட விடாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை சோதரிக்க விடாதபடிக்கு, நமக்கு முன், நம்ம வாழ்க்கைக்கு முன்னால, நம்முடைய குடும்பத்துக்கு முன்னால இருக்கிற தடையின் மதிலை உடைத்து எறிவதற்கு ஆர்ப்பரிப்பின் சத்தம் மிக அவசியம். தடைகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால், எதிர்ப்புகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் ஆர்ப்பரிப்பு இருக்க வேண்டும். அள்ளங்கம் இடிகிற வரைக்கும் ஆர்ப்பரிக்கணும். நம்ம கேட்டதை கிடைக்கிற வரைக்கும், பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கணும், ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். ஜெபத்தை விடக்கூடாது, ஜெபத்தை விடவே கூடாது. கேட்டதை கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாதுங்க ஜெபத்தை. என் பிள்ளைகள் அடிக்கடி சில காரியங்களை சொல்லுகிற பொழுது எனக்கே அது ஸ்டடியா இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா என் மக சின்னவ சொல்லுவான், வாங்கி தந்துட்டீங்க, இதுக்கு நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அதை நினைக்கிற யோசிப்பேன், எனக்கே ஒரு ஸ்டடி. அது நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்கு. அப்ப நம்ம கேட்டதை கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கணும்? ஜெபித்து கொண்டே இருக்கணும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவைன்னா அந்த பிள்ளைகள் நமக்கே தெரியாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? ஜெபித்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவையோ, எங்க அதிரடியாக இப்ப என்ன தேவை என்பதோ, இப்ப நமக்கு என்ன பிளைட்டா தேவை? பிளைட் நமக்கு இப்ப தேவையில்லை, அப்படிதானே? இப்ப நமக்கு நம்ம கண்ணு முன்னால, நம்ம வீட்டுக்கு முன்னால, நம்ம வாழ்க்கையில நம்ம இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன, அதுதான் முதல்ல முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அந்த பிரச்சனைக்குரிய பதில் நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதற்காக ஆண்டவரை நோக்கி கதறணும், கூப்பிடணும். ஆண்டவரே, என் பிரச்சனை தீரணும். ஒரு மீன் அனுப்பும், ஒரு மீன் ஆயத்தப்படுத்தும், ஒரு தூதன் ஆயத்தப்படுத்தும், நான் புறப்படணும். எங்க புறப்படணும்? சங்கீதம் 105 11 37. உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று என்ன பண்ணிருக்கிறார்கள்? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறினாரா? எங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எப்படி வாக்கு கொடுத்திருக்கிறாரு? உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன்னு கொடுத்துட்டாரு. தருவேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த கானானை சுதந்திரிப்பதற்கு நான் 37வது வசனத்துல புறப்பட பண்ணினார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எங்க இருந்து தெரியுமா? எகிப்து தேசத்திலே 400 வருஷம் அடிமையா இருந்தார்களே, ராம்சேஸிலே பார்வோனுக்கு கீழே அடிமையா இருந்தார்களே, அங்கிருந்து அவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. எங்க புறப்பட படையிலே கண்ணீரோட, கவலையோட, வருத்தத்தோட புறப்பட பண்ணாரு. எப்படி புறப்பட பண்ணிருக்கிறாரு? வெள்ளியோடும் பொன்னோடும். எங்க புறப்படையிலே வெள்ளி பொண்ணு கொடுத்தாருன்னா அவர் நமக்கு சொன்ன தேசத்துக்கு போனா என்னெல்லாம் இருக்கு? அல்லேலூயா. புறப்படையிலே வெள்ளியும் பொண்ணும் கொடுத்துட்டார். அங்க உருண்டுதான் அலையணும். அல்லேலூயா. அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. வாக்கு கொடுத்தவர் எங்க கொண்டு போய் நம்மளை சேர்க்கணும்னு நினைச்சிருக்கிறா அங்க போய் சேர்த்துருவார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நம்ம கண்ணீர்ல இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், தரித்திரம், வெறுமையில, கஷ்டத்துல, பிரச்சனையில, போராட்டத்தில் இருக்கலாம், நெருக்கடியில் இருக்கலாம். ஆனா கொண்டு போய் சேர்ப்பாரு கானானுக்குள். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்னும் கானானுக்குள், மகிழ்ச்சி என்னும் கானானுக்குள், சந்தோஷம் என்னும் கானானுக்குள் உங்களை கொண்டு போய் அழகாய் சேர்ப்பார். அல்லேலூயா. அவர் புறப்பட பண்ணுவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு தூதனை ஆயத்தப்படுத்துவார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறவே மாட்டார். ஆனா அவர் ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஒன்றை நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆபத்தில் என்ன மட்டும் கூப்பிடுப்பான். உன் பிரச்சனையில யாரை மட்டும் கூப்பிடு? என்னை மட்டும் கூப்பிடு. எந்த சூழ்நிலையிலும்
பின்வாங்கி போயிடாத, பின்னால போயிடாத. என்னை மட்டும் தொடர்ந்து பயணம் செய். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதான் பக்தன் அருமையான ஒரு பாடல் பாடினார். என்னதான் ஆனால் என்ன, தொடர்ந்து பயணம் செய்வேன் என்று சொன்னான். அல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்முடைய பயணம் இயேசுவுக்கு பின்னால் இருக்க வேண்டும். நம்முடைய பயணம் இருக்கணும், இயேசுவுக்கு பின்னால் இருக்க வேண்டும். அதான் பாடல் பாடினார். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் இந்த உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, நம்ம இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நீங்க பயணிக்கிற பொழுது திரும்பி பார்க்காதங்க. பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. தேவ சித்தம் என்னவோ அதை நீங்களும் நானும் கடந்து போய் தான் ஆக வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு அந்த நல்ல தேசத்துக்கு நம்மை புறப்பட பண்ணிட்டார். கையை கொடுத்து தான் சொல்லுங்க, பின்னால் இருக்கு கர்த்தர். நான் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணிட்டார். ஒரே வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை புறப்பட பண்ணிட்டாருங்க. ஆண்டவர் புறப்பட பண்ணினவர் உங்களை எங்க கொண்டு போய் சேர்ப்பாரு? பாலும் தேடும் ஓடுகிற அந்த நல்ல தேசம். எந்த தேசமா? நல்ல தேசம்னு வேதம் சொல்லுகிறார். புறப்பட பண்ணினவர் உங்களை சும்மா விட மாட்டாரு. நீங்க போவையில என்ன பிரச்சனை வந்தாலும் கேட்கலாம், துவம்சம் பண்ணி விடுவார். 7 பலத்த ராஜாக்களை முறியடித்து கடந்து போக வைத்தார். 7 விதமான கொடூரமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள், அதையெல்லாம் கடந்து போக வைத்தார். அல்லேலூயா. அவன் சந்திச்ச வாதையை விட கொடுமையானது என்ன தெரியுமா? இந்த 7 ராஜாக்களை கடந்து போனான் பாருங்க, அவ்வளவு பிரச்சனை கடந்து போனார்கள். அல்லேலூயா. என்னாலும் தேவச்சனமே, ஆண்டவரை நோக்கி நம்ம பிரச்சனையில், ஆபத்துல, நெருக்கத்துல அவரை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி நம்ம கூப்பிடும். எந்த சூழ்நிலையில, ஒத்தையில இருந்தாலும் சரி, ரெட்டையில இருந்தாலும் சரி, 4 பேரோட இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, நம்ம இருதய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? பிரச்சனையிலிருந்து புறப்பட பண்ண போகிறார். வறுமையிலிருந்து உங்களை புறப்பட பண்ண போகிறார். தரித்திரத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ண போகிறார். வியாதியிலிருந்து உங்களை புறப்பட பண்ண போகிறார். கடனிலிருந்து உங்களை புறப்பட பண்ண போகிறார். அல்லேலூயா. காரணம், அவர் விடுதலையின் நாயகர். உங்களை புறப்பட பண்ணுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எங்க வியாதியில இருந்து ஆண்டவர் மகிமைப்படுத்த முடியுமா? சொல்லுங்க. நம்ம ஆண்டவரை எப்ப மகிமைப்படுத்த முடியும்? குழந்தை இல்லாத தம்பதிகள் எப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? குழந்தைகளை பெற்றுக்கொண்ட பின்பு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்போ கடனாளியாய் இருக்கிறவர்கள் கடனெல்லாம் அடைச்ச பின்பு யாரை மகிமைப்படுத்த முடியும்? கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். வியாதியோடு இருக்கிற மனிதன் வியாதி சுகமற்ற பின்பு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். வீடு வாசல் இல்லாத மகனுக்கு வீடு கிடைத்த பின்பு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். சுகமில்லாதவனுக்கு சுகம் கிடைக்கிற பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். திருமணமே நடக்காமல் தடையாகிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே திருமணம் நடந்தால் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். வருமானமே இல்லாத சூழ்நிலையிலே நல்ல வருமானத்தை கொடுத்தால் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. இப்படி தானங்க மகிமைப்படுத்த முடியும். கடைசி வரைக்கும் நான் தரித்திரத்திலும் வியாதியிலும் நோயிலும் கண்ணீரிலுமே கடந்த கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப நம்ம மகிமைப்படுத்துவதற்கென்று ஒரு சில வழிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் அதான் சொல்றாரு, நீ என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதனால நானும் மகிமைப்படுவேன். உனக்கு ஆசீர்வாதம் வருகிற பொழுது, உனக்கு சுகம் வருகிற பொழுது, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிற பொழுது, உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிற பொழுது நீ என்னை மகிமைப்படுத்த முடியும். அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா அவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து ஆக வேண்டும். அல்லேலூயா. இப்ப நீங்க நான் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, நான் உங்க மகிமைப்படுத்தணும், நீ என்ன ஆசீர்வதியும். முடிஞ்சிட்டா? ஈஸியா சொல்லிடலாம். ஆண்டவரே, நான் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நீர் என்னை என்ன செய்யும்? ஆசீர்வதியும், என்னை விடுவியும், என்னை சுகப்படுத்தும். அவ்வளவுதான். இதான் பெரிய ஜெபம். அல்லேலூயா. கருத்தாய் சுருக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம்னா எப்போதுமே ஜெபம் பண்ணல. நான் அடிக்கடி எல்லாருக்கும் கத்து கொடுக்கிறது என்ன தெரியுமா? வசனத்தை பிடிச்சுக்கணும். வசனத்தை பிடிச்சுதான் பேசணுங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா, இல்ல ரெண்டு பேரு பல வருஷங்களுக்கு பின்னால சந்திச்சாங்கன்னா, முன்னால சொன்ன வார்த்தையை பிடிச்சுதான் பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? நீ தான் அன்னைக்கு சொன்ன, நீ தானே தாரன்னு சொன்ன, நீ தானே கொடுப்பேன்னு சொன்ன, நான் வாங்கிக்கிடுவேன்னு சொன்னல அப்படின்னு அவன் சொன்னதையும் அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவன் என்ன செய்வான்? நம்ம பக்கம் இழுக்கிறோம்ல, நம்ம கவனத்துக்கு அவனை இழுக்கிறோம். அப்படிதானே? அதே போல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆண்டவருக்கு சொல்லி கேட்கணும். ஆண்டவரே, நீர் தானே சொன்னீர், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தன்னு சொன்னீரு, நான் உண்மை நோக்கி கூப்பிட்டுட்டேன், நீ என்னை ஆசீர்வதி, நான் உண்மை மகிமைப்படுத்த போறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதாங்க ஜெபம். வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணணும். அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கத்து கொடுத்தாருல ஜெபம் எப்படி பண்ணணும்னு மாடல் கத்து கொடுத்தாரு, ஒரு மாதிரியை கத்து கொடுத்தாரு. அப்ப நம்ம ஜெபிக்கிற பொழுது வசனத்தை பிடிச்சு பிடிச்சு ஜெபம் பண்ணணும். எல்லாத்துக்குமே வசனம் இருக்குங்க. இருக்கா இல்லையா? இருக்குல்ல. வீடு இல்லாதவங்களுக்கு வசனம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்ப வீடு இல்ல, அப்ப நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கலாம்? ஆண்டவரே, வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன் சொல்லியிருந்தா ஐயா, ஏற்படுத்தி தாரும். கடன்காரர்களுக்கு வசனம் இருக்கா இல்லையா? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காத இருப்பாய். இருக்கா இல்லையா? இருக்குல்ல. வியாதியஸ்தர்களுக்கு இருக்கா இல்லையா? என் தழும்புகளால் சுகமானீர்கள் சொல்லி ஆண்டவரே என்னை சுகமாக்கும், உன் சுகமானது சீக்கிரம் துளிர்க்கும் சொல்லிடலாம். என் சுகமானது சீக்கிரம் துளிர்க்க செய்யும். எவ்வளவு ஆதாரபூர்வமான ஆதாரங்கள் இருக்கு. வசனத்தை அப்படி சொல்லி சொல்லணும். எங்க உச்சந்தலை முதல் உள்ள கால்வரையின் ஒவ்வொரு பாற்றுக்குமே வசனம் இருக்கு. நம்ம இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தும், கடுகு இல்லைனாலும் அதுக்கும் வசனம் இருக்கு, வெந்தயத்துக்கு வசனம் இருக்கு, சீரகத்துக்கு வசனம் இருக்கு. இருக்கா இல்லையா? எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு. சீரகம் இல்லைன்னா அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே தாரும். அது நமக்கு நம்ம அற்பமா நினைக்கலாம் ஒருவேளை. ஆனால் வேதம் சொல்லுகிறது 40வது வசனம், அதே அதிகாரத்தில் வாசிங்க, 105:40.
105:40 என்ன சொல்றார்? அவர்கள் கேட்டார்கள். பாருங்க என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, நாங்க நல்ல கோழி குழம்பு சாப்பிடணும், மட்டன் சாப்பிடணும். என்ன கேட்டாங்க? காளைகளை கேட்டார்கள், இறைச்சி சாப்பாடு கேட்டாங்க. அல்லேலூயா. கேட்டார்கள், கொடுத்தார். கேட்காமலும் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். இங்கே இஸ்ரவேல் மக்கள் பாளையத்தில் ஆண்டவரை நோக்கி கேட்டார்கள், கர்த்தர் கொடுத்தார். அங்கே கேரியாத் சண்டையிலே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஒருத்தர். கேட்காமலே ஒரு காகத்தை அனுப்பி சுட சுட அப்பமும் கறி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ கேட்காமே கொடுக்கிற தேவன் கேட்டா கொடுக்காம இருப்பாரா? இங்கதான் நம்ம கவனிக்கணும். வசனம் இருக்கு. அப்படி இந்த வசனத்தை அப்படி பிடிச்சு கேட்கணும். ஆண்டவரே, ஒருத்தன் கேட்கவே இல்லை, நீ கொடுத்தீரு. அவன் கேட்டான், கேட்டவனுக்கு கொடுத்தீரு. நான் இப்ப உங்களிடத்துல கேட்கிறேன், எனக்கு தாரும். அப்பா கிட்ட தாய் கிட்ட பிள்ளை பேசுனா எப்படி பேசுவாங்க? அதே போல அப்பா கிட்ட போராடுறதுக்கு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு தாரும், அவ்வளவுதான். எனக்கு நீங்க தான் தரணும். ஏன்னா உரிமை உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் எனக்கு உரிமை கொடுத்திருக்கீங்க. அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கீங்க. தாங்க. நம்ம உரிமையை விடக்கூடாது. நம்ம உரிமையை நிலைநாட்டணும் நம்ம அப்பா கிட்ட. அல்லேலூயா. நம்ம உரிமையை ஏங்க விடணும்? அல்லேலூயா. சுதந்திர பாகத்தை விட்டதுனாலதான் என்ன ஆச்சு? ஒருத்தன் விட்டாங்களா? எதுக்கு வித்தான்? கூச்சம்ப என்ன பயிர்? ஒரு ஏதோ ஒரு பயிருக்காக கூழுக்கு வித்துட்டு போயிட்டான். பைத்தங்கூழ் கூழுக்காக என்னத்தை வித்துட்டான்? சுதந்திர பாகத்தை வித்துட்டு போயிட்டான். சுதந்திர பாகத்தை விடக்கூடாதுங்க. அல்லேலூயா. சுதந்திர பாகம்னா நம்ம உரிமையின் பாகம். நம்ம அப்பா கிட்ட உரிமை இருக்கு, நமக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்கை நம்ம அப்பா கிட்ட கேட்டு பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை அப்பா கிட்ட கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம அப்பா கிட்ட உரிமையாய் கேட்கிற பொழுது அவரை நம்ம மகிமைப்படுத்தணும்னா கேட்டு பெற்றுக் கொள்ளணும். கேட்டு வாங்கிட்டா தான் நம்ம அப்பாவை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. என்ன வாரியா இயேசுவின் இடத்துல போனோம், எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு நமக்கு இருக்கணுமா? நம்ம சாட்சி இருக்கணும், முன்மாதிரி இருக்கணும். ஆண்டவரிடத்துல வந்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் இருக்குங்கிறத காண்பிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்குங்கிறத காண்பிக்கணும். வறுமை மாறிட்டு, வெறுமை மாறிட்டு, தரித்திரம் மாறிட்டு, வியாதி மாறிட்டு, நோய் மாறிட்டு, கடன் மாறிட்டு, பிரச்சனை மாறிட்டு, போராட்டம் மாறிட்டு, சந்தோஷம் மாத்திரம் பெருகிட்டு அப்படின்னு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையை கூப்பிடும் அதனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையை கூப்பிடும் அதனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. அல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும், கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் போஜனம் கொடுக்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் போஜனம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அப்ப கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்ன செய்யறாராம்? அருகிலே கூடவே இருக்கிறாராம். இப்ப நம்ம கூப்பிட்டா தான் அவர் நம்ம பக்கத்துல இருந்து கிரியை செய்ய முடியும். அப்படிதானே? இப்ப நம்ம கூப்பிடணும் ஆண்டவரை. அப்ப ஆண்டவரை கூப்பிட்டு பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, இப்படி எல்லாம் வசனத்துல சொல்லியிருக்கீங்கப்பா, நான் உண்மை தவிர யாரை கூப்பிட முடியும்? உண்மை விட்ட எனக்கு யார் நெருக்கடி? எனக்கு யார் கதி உண்டு? எல்லாமே நீங்க தான்.
தகப்பனும் நீரே, தாயும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, உதவி செய்யுங்க டாடின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அவர் கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கூப்பிடுகிற ஒருவரை இயேசு கைவிட மாட்டார். அன்பு தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க உண்மையாய் கூப்பிட்டு பாருங்க. ஆபத்து காலத்துல, நெருக்கடி காலத்துல, போராட்டத்தின் காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களை அவர் நிச்சயமாய் விடுவிப்பார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அப்படி எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பிரியப்படுகிற அந்த விதத்தில் நாம் கூப்பிட வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை தரம் காணப்பட வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்துங்க, ஆண்டவரை உண்மையாய் கூப்பிடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். அவர் விடுதலை ஆக்கி அவரை நீங்க மகிமைப்படுத்துவீங்க. உங்க சொந்த குடும்பத்தை கொண்டு, உங்க பிள்ளைகளை கொண்டு, உங்க சொந்த சரீரத்தை கொண்டு உங்கள் வாயால் அவரை மகிமைப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. நிச்சயமாய் கைவிட மாட்டார். எல்லா ஒரு விஷய கண்களை மூடுவோமா? தகப்பனே, இந்த நல்ல அருமையான பகல் கால வேளையிலே நீங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னீங்கப்பா. நான் உன்னை ஸ்தோத்திரம், உன்னை விடுவித்து என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவனே, நீர் விடுவிக்கிற வேளையிலே தானே உம்முடைய ஜனங்கள் மகிமைப்படுத்த முடியும். உம்முடைய வார்த்தையின்படி எந்தெந்த காலகட்டத்தில், எந்த சூழ்நிலையில் எல்லாம் உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நீர் பதில் கொடும் ஆண்டவரே. கஷ்டங்கள் மாறட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும், நோய்கள் நீங்கி போகட்டும், மரண கட்டுகள் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவர். மரண கண்ணிகள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும் டாடி. கடனில் இருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, வழக்குகளில் இருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் வழி தடுமாறி போகாதபடிக்கு ஆண்டவரே எல்லா ஆபத்துகளுக்கும் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்களை கர்த்தர் காத்துக் கொள்ளுவீராக. அவர்களை விடுதலையாக்குவீராக. வெல்லாத வழிகளுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு, பாவ வழிகளுக்கெல்லாம் அவர்களை விலக்கி காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். கொள்ளை, நோய், கொடிய வியாதி, பஞ்சம், வறுமை, வெறுமை, தரித்திரம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீரே பாதுகாக்க வேண்டும். நீரே தப்புவிக்க வேண்டும் ஆண்டவரே. கடனோடு கஷ்டப்படுற மக்களை கடனில் இருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. திருமண தடைகள் நீங்கி போகட்டும். குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. பிரிந்திருக்கிற பிள்ளைகள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள், பிரிந்திருக்கிற சொந்தங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. ஒன்று சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழட்டும். சந்தோஷம் ஆகட்டும் ஐயா. துக்கம் மறைந்து போகட்டும், வேதனைகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. தீவிரமாய் சடுதியாய் பதில் கொடுக்கிறாய். உங்க பிள்ளைகள் உண்மை மகிமைப்படுத்த உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யப்பா. அற்புதம் செய்ய அவங்க கண்ணீரை துடைப்பீராக. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரட்டும் ஆண்டவரே. ஜெப வாழ்க்கையில வளரட்டும். இன்னும் அதிகமாய் வேத வாசிக்கவும், இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவும், இன்னும் தேவ சமூகத்தில் திறப்பிலை நின்று ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட நீர் உதவி செய்வீராக. முழங்கால்களை திடப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் வடிக்கிற எல்லா கண்ணீருக்கும் பரத்தில் இருந்து பதில், வேதனைகளை, துக்கங்களை மாற்றும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் திறனாய் பெருகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை புறப்பட பண்ணுவீராக. மகிழ்ச்சிக்குள், சந்தோஷத்துக்குள், ஆசீர்வாதத்துக்குள், விடுதலைக்குள் புறப்பட பண்ணுகிறாடி. வாக்குத்தத்தம் பண்ணின நல்ல தேசத்தை என்று சொன்ன வார்த்தையின்படி நல்ல வாழ்க்கைக்குள் பயணிக்க என் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் புறப்பட பண்ணுவீராக. இன்றைக்கு அதற்காக உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். பதில் தாரும். நீர் அப்படியே செய்யும். உடைய நல்ல நாம மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.